அரசு பள்ளியின் தரத்தை பாருங்க. இது தனியார் பள்ளிக்கூட கட்டடம், பக்கத்தில் இருக்கிறது அரசு பள்ளி கட்டடம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமைனா, அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அந்த பள்ளியில் படிப்பதில்லை. இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம், இதெல்லாம் அரசு பள்ளிக்கூடம். எப்படி கல்வி கட்டணம் கொடுத்து பாருங்க. அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு பாருங்க. கழிவறை எப்படி இருக்கு, நம்ம பிள்ளைய படிக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, எப்படி உட்கார்ந்துருக்கான் பாரு. கழிவு வெளிக்கு போற மாதிரி உட்கார்ந்துருக்கான் அரசு பள்ளிக்கூடத்துல. இப்படி இருந்தால் யார் படிக்க வருவா? இதை தரம் உயர்த்தினால் தனியார் பள்ளிக்கு போற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். தனியார் பள்ளிக்கு வருகிற வருவாய் குறைஞ்சிரும். வருவாய் குறைஞ்சா இவனுக்கு என்ன? அந்த பள்ளி கல்லூரியை நடத்துறவனே ஆட்சியில் இருக்கிறவன் தான் நடத்துறான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவன் தான் அதை நடத்துறான். இதை தரம் உயர்த்திட்டா அந்த வருவாய் குறைந்துவிடும் என்பதற்காக அரசு கொடுக்க வேண்டிய கடமையில் இருந்து தவறுகிறான். கல்வியை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு மாணவர்களை வைத்துவிட்டு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும். இவனை தள்ளுபடி செய்யணும்.